ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு டேஸ்ட்டான குருமா ரெசிபி, அதுவும் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பே லீஃப், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புதினா இலையும் 1 கப் அளவு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் 1/2 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். தேங்காய் பேஸ்ட்டு செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவு தேங்காய், 1/4 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா 1 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சினதும் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் இறங்கினதும் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.